மணியாச்சு. புடவை எடுக்க போன உள்ள என்னடா பண்ற? வீடு சின்னதா தான் இருக்கு. பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன மாதிரியே இருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? தெரியுமா, உங்களுக்கு முன்னாடியே அவன் என்னதான் லவ் பண்ணான். சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதனாலதான் அவன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். விதி. என்ன பண்றது? கவலைப்படாதீங்க, உங்களை விட அவனை நான் நல்லாவே பார்த்துப்பேன். ராதிகா உள்ள வா. வந்துட்டேன். வரேன். சண்டி, ஏ சண்டி, சண்டி கதவு தோற. ஓ, பாத்ரூம்ல இருக்கியா? இதோ வர. நான் பயந்துட்டேன். இந்த பயமுறுத்துற வேலையெல்லாம் வேற யார்கிட்டயா வச்சுக்கோ. புடவை. ஓ, அப்ப இந்த கிஃப்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த பில்டப்பா? சூப்பர்டா. நீயும் நானும் சேர்ந்து புடவை எடுக்கணும்னு நினைச்சேன். நீயே ஒரு புடவை எடுத்துட்ட. சூப்பரா இருக்குடா. நான் கூட இந்த மாதிரி புடவை எடுத்திருக்க மாட்டேன். I love you. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ போறேன். திரும்பவும் வாழ போறேன். வந்துட்டேன். புடவை வாங்க போனவளுக்கு நகை நட்டெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிட்டாரா? கலக்கிறேன் ராதிகா. ராதிகா இல்ல, தாமரை. என் புருஷனை என்னை விட நல்லா பார்த்துப்பியா நீ? கொன்னுடுவே. என்னம்மா, உன் போட்டோவை பார்த்து நீயே பேசிட்டு இருக்க? என்னாச்சு ராதிகா? ராதிகா இல்ல, தாமரை. லூசாப்பாவ நான் வேணா உள்ள போய் 2 காட்டு காட்டவா? மா சும்மா இருமா, நானே குழம்பி போயிருக்கேன். நீ போய் வேலையை பாரு, அப்புறம் பாத்துக்கலாம். அப்பா சொல்றதை கேட்காம இருக்க. நான் ஒண்ணு ராதிகா இல்ல, அவ அக்கா. சொல்லாமலே கேப்பப்பா. வரேன்ப்பா. ராதிகாம்மா, எனக்கு நீ மகளா போறதுனால தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். கவலைப்படாதடா. எப்படியாவது இந்த அப்ப உனக்கு சண்டிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். ராதிகா, ராதிகா, ராதிகா இல்ல, தாமரை. என்னடா ஆச்சு உனக்கு? அவதான் சின்ன பொண்ணு. அடுத்தவ புருஷன் மேல ஆசைப்படக்கூடாது நீ சொல்லக்கூடாது. நீ எல்லாம் ஒரு அப்பனா? யாரு? என்னப்பா உன் பொண்ணுப்பா யாருன்னு கேக்குற? ஏன்பா இங்க படுத்திருக்க? பெட்ல படுக்க வேண்டியதானே? இல்லம்மா, நான் என் ரூம்ல போய் படுத்துக்கிறேன். என்னப்பா குடிச்சிட்டு விழுந்துட்டியா? இல்ல, அடிச்சு விழுந்துட்டோம். ரெண்டும் ஒண்ணுதான். இது என்னது கையில? பால் மட்டும் தானே மிச்சம் வச்சிருக்கா. அதான் ராதிகாக்கு பால் கொண்டு போய் குடுக்கலான்னு போறேன். நீ கொடுக்க வேணாம், அவளே கொடுப்பா. புரியல? உள்ள போ, புரியும். நீ நல்லா மூக்கு மட்டும் குடிச்சிட்டு வளரு போ. எப்பதான் இந்த கவர்மெண்ட் கடையை அடுத்த டிசைனா? இந்த பால். நான் பால் சாப்பிட மாட்டேன், ஜூஸ் தான் சாப்பிடுவேன்.
டேய் உனக்கா ஜூஸ் எல்லாம் போட முடியாது. வேணா இந்த பாலை குடி ராதிகா. ராதிகா தாமரை. சும்மா வந்து வேடி பாத்து தாமரை கோயில். மாட்டி விட்டு மலை மாடு மாதிரி உட்காந்துருக்கு பாரு. உனக்கு என்னமாச்சு? தாமரைக்கு பால் பிடிக்காதாம்ப்பா. நெத்தி பொட்டுல அடிச்ச மாதிரி தெளிவா சொல்லி அனுப்பிச்சிட்டா. அம்மா அப்பா நம்ம 2 பேரும் செம்மத்தியா வாங்கிருக்கோம்ல. இந்த வீட்டுல தண்டத்துக்கு தின்ட்டு ஒரு சுத்தம் இல்ல, அது வருது கோத்து விட்டுலாம். ஏய் வர வர அலங்காரத்துக்கு அளவே இல்லடி. மூஞ்சியெல்லாம் லிப்ஸ்டிக் தடவி வச்சுட்டு பத்தாவது மாமா மூஞ்சில தடவி வச்சிருக்கேன். என்ன ஃபேஷன்? உனக்கும் போறதா தீட். வேண்டாம் உன் அப்பனோட நிப்பாட்டிக்க. ஆமா நான் வரும்போது ரகசியமா பேசிக்கிட்டு இருந்தீங்களா? என்ன பேசுனீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. ராதிகாவுக்கு பால் தான் பிடிக்கும்னு நான் சொன்னேன். குழந்தைண்டா ஜூஸ் தான் பிடிக்கும்னு சொல்லுது. அதான் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட். இல்லண்ணே ரெண்டையும் கொடுங்க, ஏதோ ஒன்று குடிச்சிட்டு போட்டோம். நல்ல ஐடியாவா இருக்கே, நீயே குடுத்துறியா? சரி மண்டையும் கொண்டையும் பாரு. ராதிகா பாலும் ஜூஸும் கொண்டு வந்திருக்கேன், உனக்கு எது வேணுமோ எடுத்து குடி. இங்க வைக்கிறேன், வேணா ரெண்டையும் குடி. மாமாயும் சொல்ல மாட்டேன். ராதிகா ராதிகா யார்டா நீ? மாமா மரியாதை பேசுற நீ. யாருக்கு யார்டா மாமா? மேக்கப் இல்லையா? யாரு மாமாவா? யாருக்கு தெரியும்? டவுட் இருந்தா உள்ள போய் கிளியர் பண்ணு. போதும் வாங்க. அப்பா சண்டி பராக். ஏதாவது குடும்பத்துல பிரச்சனையா? நான் வேணா அப்புறம் வரேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாப்பா, நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. நான் சொல்ல போற விஷயங்களெல்லாம் அதிர்ச்சி அடைய வைக்கலாம். என்னது? ராதிகா உடம்புல தாமரையோட ஆத்மா புகுந்துருச்சு. பழைய நியூஸ் அடிச்சது தாமரையா? என்னாச்சுங்க? இத ஒரு 1 hour முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. ஒரு போனாவது பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ஐயோ நான் போன் பண்ணேங்க, ரிங் அடிச்சது நீங்க யாரும் எடுக்கல. அப்பெல்லாம் நாங்க வாங்கிட்டோம். ரொம்ப பிஸி. நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். சொல்லுங்க. ராதிகா உடம்புல இருந்து தாமரையை பக்கணும்னா மசூதியில பாய் சொன்ன ஒரே வழிதான் இருக்கு. ஏதாவது சொதப்பல் அடிச்சுனா? அப்படி ஒருவேளை நம்ம சொதப்பிட்டோம்னா ராதிகாவை நம்ம யாராலையும் காப்பாற்ற முடியாம போயிடும். நான் வரேங்க. ஹலோ ஹலோ மயிலே. ஒரு நிமிஷம். யோ ஒன்னு தூங்குற இல்ல எந்திரியா? நான் ஆரம்பிக்கவே இல்லை, எந்திரிக்க சொல்றாளே. சொல்லுப்பா. தனியாவா இருக்க? நான் இன்னைக்கு தனியா இருந்திருக்கேன், என் புருஷன் கூட தான் இருக்கேன். நான் தனியா தான் இருக்கேன். என் மயிலு இந்த கால ஈமிலை போல் பாவித்து போட்சி வேகத்தில் புயல் போல் வரவும். கள்ளக்காதல் தப்பு. யாருமா? என் புருஷன். ஒரே அப்பு. கள்ளக்காதல் தப்பே இல்லைன்னு நாட்டாம தீர்ப்பு சொல்லிட்டாரு. அது ஓகேன்னு செக் பண்ணிட்டாரு. சொல்லிட்டாரா? சரி வரேன், சைடிஸ் வாங்கி வை. சரக்கடி. என்ன இது 100 ரூபா சரக்கு வாங்கி வச்சிருக்க? மூந்து போத்தே கண்டுபிடிச்சிட்டியே. நல்ல வளர்ச்சி. இங்க பார், நமக்கு சரக்காடி முக்கியம். கம்மா. சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன ஏண்டி உன்னை அழகா வர சொன்னா அழுக்கா வந்திருக்க? நான் என்ன ஒரே இடத்துல வேலை பாக்குறேன்? அது சரி. எத்தனை இடத்துல வேலை பாக்குறேன்? ஆமாமா, நீ எவ்வளவு பிஸி. என்ன காசிட்டு அவங்க பட்ட பாடு. அங்க பார், அங்க ஒரு ரூம் இருக்கா? அதான் குளியல் ரூம். போய் குளிச்சுட்டு ஓடி வந்துரு. ஓடு. கும்முன்னு வரணும். யோ நான் குளிக்க போன நேரத்துல நீ குடிச்சிட மாட்டியே? நான் குடிக்கிறதுக்குள்ள நீ குளிச்சுட்டு வந்துடணும். டீல். கட்டி போட்டுவோம். ஐயோ சகவ பொருள்ல சிக்கன் இருக்காளே. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? குளிச்சு அப்படியே வாட்டினா புடவை கட்டு வந்து நிக்கிறேன். சரி விடு, நானே வைக்கிறேன். பின்னரோட சேர்த்துக்கிறேன். என்ன வந்துட்டு இருக்கு? ஏத்த வைக்கிற மாதிரியா இருக்கு. ஏண்டி புடவை கட்ட சொன்னா புடவை கடையை கட்டி வந்துக்கிறியா? விட மாட்டேன். இது அப்புறம் அங்க போய் என்ன பண்ண போற தெரியலையா? விட மாட்டேன். என்னால முடியல. இந்த பாரு, இந்த பாரு, உன் பின்னலை காட்ட. கமான் திரும்ப. ஏண்டி என்னை யாரு அடிச்ச? இங்கே வந்துட்டியா? இந்த தைரியம் தான் ஒரு ஆம்பளைவே கணத்துல அடிப்பேன்.
மாட்ட மாதிரி மாட்டிக்கிட்டேனே. உடம்பு முடியல, ஒளியவே முடியல. மயிலு எது கூப்பிடுறா? ஒருவேளை அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்டு அரவணைக்கு கூப்பிடுறாளோ? சொல்லு மயிலு. எங்கயா இருக்க? நீ அடிச்சாடில எங்க இருக்கன்னு எனக்கே தெரியல. என்னது? நான் அடிச்சடா? யோ, நீ சொன்ன வீட்டு அட்ரஸ் தெரியாம நானே சுத்திட்டு இருக்கேன். சுத்திட்டு இருக்கியா? அப்ப நீங்க சுத்த விட்டது யாரு? லூசாயா நீ? போன வைடா முதல்ல. அப்ப நம்ம அடிச்சது யாரு? இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, கண்டிப்பா பேய் வரும். நீ அவுட்டே. கரெக்டாதான் சொல்லிருக்கா. இந்த வெஜிடபிளே ஒழிச்சுட்டு போனோம்னா பேய் யாராவது தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்படியே ஓடிட வேண்டியதுதான். என்ன பண்ணிருக்கீங்க? தூக்க வர மாட்டேன். நீ எதுக்காக என்ன அடிக்கிறா? உன்னை நம்பி உன் ஃப்ரெண்ட் இந்த வீட்டை விட்டுட்டு போனோம். நீ இப்படித்தான் பண்ணுவியோ? கள்ளக்காதல் சரியா? கள்ளக்காதல் தப்புதான். அதுக்காக அடிக்கலாம் கூடாது. கொடமா வாயால சொல்லணும். சண்டிமணி, என்ன சோதனை? உனக்காக நான் செஞ்ச பூஜை பொய்யா? விரதம் பொய்யா? பக்தி பொய்யா? உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை பொய்யா? என்ன நீ மகளை ஏத்துக்க மாட்டியா? தைரியமா இருக்கணும், புரிஞ்சுதா? இந்த வட்டாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பயந்தாங்குழிகளே, என் வீட்டில் பேய் இருப்பதாக புரளி கூறி உங்களை எல்லாம் நம்ப வைத்துக் கொண்டிருக்கும் புரோக்கர் பொன்னம்பலமே, அவரின் நல்ல கைகளே, அனைவரும் வாரீர், ஆதரவு தாரீர். உங்களுக்கு எல்லாம் ஒரு நற்செய்தி. இவர் யார் தெரியுமா? என் நண்பன், தளபதி, தோழன். இன்னைக்கு நைட்டு இவர் என்னோட தங்க போறாரு. அதுவும் இந்த வீட்லயே. என் வீட்டுல பேய் இருக்கிறது உண்மைன்னா நாளை காலையில உயிரோட இருக்கு. கண்டிப்பா இருக்க மாட்டான். சங்கு தாண்டி. ஏய், யாரா அது? எவனாவது கும்பல கொளுத்தி விட்டு குனிஞ்சிருவீங்களே, கையில மாட்டினமான சட்னி தான். எக்ஸ்கியூஸ் மீ. யாரா அவன் இங்கிலீஷ்ல? ஒரு நிமிஷம். உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? செல்ஃபியா? என்னப்பா உன்னால எனக்கு ஃபேன்ஸ்லாம் வர்றாங்க. வேணாண்டா, குழப்பிடுவாங்கடா. பொறாமப்படாத. இது ஆசைப்படாப்ல ஒரு நிமிஷம் புடி. எடுங்க எடுங்க. எப்படி? ஆமா, நான் ஒன்னும் அப்படி பெரிய செலிபிரிட்டி இல்லையே. என் கூட இருந்து செல்ஃபி எடுத்துக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நாளைக்கு எப்படி உயிரோட இருக்க போறதில்ல? பேய் அடிச்சு செத்து போனோட கடைசி சிரிப்புன்னு செல்ஃபி எடுத்து Facebookல போட்டா சும்மா 100 லைக்ஸ் அள்ளும்ல. இந்த ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் கிடையாது, எல்லாம் வரும். அண்ணா ஒரு நிமிஷம் சொல்லு. உங்களுக்கு ஒருத்தன் உயிர் போறது முக்கியம் இல்ல, அவன் செல்ஃபி எடுத்து போறதா முக்கியமான? இப்ப அதானே ட்ரெண்ட். இனிமே உனக்கு செல்ஃபி எடுக்காது. ஏம்பா, எவ்வளவு பிரம்மாண்டமான வீடு இது. இந்த வீட்ல பேய் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்றாங்கலடா, சொல்ல வச்சுட்டானா? யார் அவன்? 1 கோடி ரூபாய்க்கு போற இந்த வீட்டை என்கிட்ட 3 கோடி ரூபாய்க்கு நீ வித்துட்ட. அதுக்கான பத்திரம். அந்த பணத்துல பழனி புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல 2 கோடி ரூபாய்க்கு இடம் வாங்கியிருக்க. அதுக்கான டாக்குமெண்ட். மீதி உள்ள பணத்தை உன் பேர்ல பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்க. அதுக்கான டீடைல்ஸ். சொல்லு, வீட்டை எப்ப காலி பண்ண போற? ஏய் ஃப்ராடு, எனக்கே பேப்பர் போடுறியா? அப்புறம் உன்னை இந்த ஏரியால வீடு தோட்டம் எங்கேயாவது பார்த்தேன், அறுத்து போட்டுருவேன். போடாங்க. அவனை மிரட்டுறதை விட இந்த ஏரியா மக்களை மிரட்டினா ஈஸியா வாங்கிடலாம். ஆமாண்ணா, புரியலையே. இந்த வீட்டுல பேய் இருக்குன்னு புரளியை கிளப்புங்க. அட பாவிகளா! பிரதர், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன்ல. நாளைக்கு காலையிலேயே இந்த மக்கள் முன்னால இந்த வீட்டுல பேய் இல்லைன்னு நிரூபணம் பண்றோம். அவன் மூஞ்சில கரிய பூசுறோம். மச்சான், இதான் அந்த பேயா? இல்ல ஆயா. ஆயா எதுக்கு வீட்டுக்குள்ளே முக்கார போட்டு தெரியுது? காதுல பெருசா தண்டடி போட்டுருக்கல, எவனோ ஆட்டையா போட்டான்னா? ஆஹா, அப்போ உசார் பார்ட்டின்னு சொல்லு. ஆமா. நீ எதுக்காக வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். உன் மனைவியை கட்டுப்படுத்த என்னால முடியாது. பாய், உங்களாலே முடியலன்னா என்னால என்ன பண்ண முடியும் பாய்? உன்னால மட்டும்தான் அது முடியும். என்னாலன்னு சொல்றீங்க? எனக்கு இந்த மந்திரம் தந்திரம் எதுவுமே தெரியாதே பாய். மந்திரத்தால கட்டுப்படுத்த முடியாத மனைவியோட ஆத்மாவை உன்னோட பாசத்தால கட்டுப்படுத்த முடியும். நம்ப முடியல பாய். நம்பாதது நம்ப வைக்கிறதா அந்த இறைவனோட செயல். மந்திரம் கால், மதி முக்கால். இந்தா, இதுல 4ஆம் பக்கம் இருக்க அவுராத 108 முறை நிறுத்தாம ஓது. உனக்காக நானும் ஓதுறேன். 108வது முறை தாண்டினதும் அந்த ஆத்மா உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அப்ப நீ என்ன நினைக்கிறியோ அதை தாராளமா செய். அந்த ரப்பு ரசூலும் உனக்கு துணையா இருப்பாங்க. போயிட்டு வா.
அஸ்ஸலாமு அலைக்கும். உன்னால ஒரு குழந்தையை பெத்து தர முடியுமா? அம்மா சொல்றது கேளு தாமரை. உன் புருஷன் மேல உண்மையாவே உனக்கு அன்பு இருந்தா அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுடு. அவங்களுக்கு நீயே மகளா போற. நல்லா யோசிச்சு ஒரு முடிவை எடு தாமரை. அப்பதான் எங்க ஆத்மா சாந்தி அடையும். நான் எங்க அம்மா சொன்ன மாதிரி 2 பேரையும் சேர்த்து வச்சிடுறேன். இந்த வீட்டோட வாரிசா நானே பிறக்க போறேன். தாமரை, மாமா சொல்லு மாமா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் கூட உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முதல்ல நான் உங்ககிட்ட சொல்லட்டுமா? இல்ல நான் தான் சொல்லுவேன். நான் சொல்றேம்மா. நான் தான் சொல்லுவேன் மாமா. நான் சொல்றேன்ல. நான் என்ன சொன்னாலும் கேட்பேன்ல? கேட்பேன் மாமா. வா என் கூட. தாமரை, லாஹிலாக இலாந்த சுபானக்க இன்னி குத்தும் மின்னல்லாலி. 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 இலாந்த சுபானக்க இன்னி குத்தும் மின்னல்லாலி. லாஹிலாக இலாந்த சுபானக்க இன்னி குத்தும் மின்னல்லாலி. லாயிலாக இல்லாட்ட சுபானக்க இன்னி குத்தும் மின்னல்லாலிமீன். லாயிலாக இல்லாட்ட சுபானக்க இன்னி குத்தும் மின்னல்லாலிமீன். லாயிலாக இல்லாட்ட சுபான் மின்னல்லாலிமீன். லாயிலாக இல்லாட்ட சுபானக்க இன்னி குத்தும் 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 மின்னல்லாலிமீன். லாயிலாக இல்லாட்ட சுபானக்க என்ன மாமா செய்ய போற? தாமரை, என் உலகத்துல நீ வந்து வாழணும்னு ஆசைப்படுறத இந்த இயற்கை வேணா தடுக்கலாம். ஆனா உன் உலகத்துக்கு நான் வரப்போறத யாராலையும் தடுக்க முடியாது. புரியல மாமா. எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல தாமரை. அவசரப்படாத மாமா. மாமா விஷத்தை குடிக்காத மாமா. மாமா மாமா நான் சொல்றத கேளு மாமா. மாமா இந்த கட்டை அவுத்து விடு மாமா. மாமா குடிக்காத மாமா. மாமா சொல்ல குடிக்காத. நிறுத்து மாமா. மாமா என்னை எதுவுமே பேச விடாம நீ இப்படி பண்ணிட்டே மாமா. நீ ராதிகாவை கட்டிட்டு வாழணும். நானே உன் மகளா பிறக்கணும்னு ஆசைப்பட்டேனே. ஏன் இப்படி என்ன பேச விடாம இப்படி பண்ணிட்டீங்க? அவசரப்பட்டுட்டீங்க மாமா. இல்ல தாமரை, உன் முடிவு எதுவாக இருந்தாலும் என்னோட முடிவு இதாக தான் இருந்திருக்கும்.
நான் உன் கூட வாழணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா நீ சாகணும்னு நான் நினைச்சதே இல்லை. நீங்க இவ்வளவுதான் என்ன புரிஞ்சிட்டு இருக்கீங்களா மாமா? உடனே ஹாஸ்பிட்டல் போங்க மாமா. கொஞ்சம் பொறுத்தாம சொல்றல போங்க மாமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் உலகத்துக்கு நானே வந்துடும். அப்படி பேசாத மாமா. யாராவது இருக்கீங்களா? அதுக்கப்புறம் நீயும் நானும் சேர்ந்து சந்தோஷமா வாழ. காலங்காலத்துல இங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு என்ன வேலைங்க? எங்களுக்கு வேலை தானே. இருக்கானா போயிட்டானா? கன்ஃபார்மா காலிதான். பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல இந்த வீட்ல பேய் இருக்குன்னு. கபார், உன் வீட்ல பேய் இருக்கிற விஷயத்த உன் வாயாலே சொல்ல வச்சு நீ நிரூபிச்சிட்டம்ல. இருப்பா, நான் செல்ஃபி அப்லோட் பண்ணிக்கிறேன். ஏய் இருங்கப்பா, பாத்ரூம் போயிருக்கான்னு சொல்ல வந்தேன். என்ன ஒரு வாட்ஸ்அப்ல சோறு மார்க்கெட் வச்சிருக்காங்க. என்னப்பா இங்க கும்பலா வந்திருக்காங்க? ஆமா உனக்கு கிரௌட் அலர்ஜியாச்சே. நீ மட்டும் 2 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா இவங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் கட்டி ஓட்டிருப்பாங்க. ஏமா பாத்தீங்கல்ல, இவன் உயிரோட தானே இருக்கான். இவனுக்கு தான் பிக்காலி பசங்க தேவையில்லாம பொருளை கிளப்புறானுங்க. நீங்க எதுக்குமா வந்தீங்க? 8 மணிக்கெல்லாம் ஆபீஸ் போக வேண்டிய நாங்க இந்த பேய் பயத்தினால 11 மணிக்கு தாங்க போக வேண்டியதா இருக்குது. 5 மணிக்கெல்லாம் எப்பவும் போல வேலைக்கு போயிருவோங்க. இந்த பேய்க்கு பயந்துட்டு 10 மணி ஆயிருதுங்க. ஏதோ இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா நாங்க எப்பவும் போல நிம்மதி 5 மணிக்கே வேலைக்கு போயிருவோங்க. இப்போ இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுங்களா? போங்க, அது வெறும் மூட நம்பிக்கை. இவனுக்கு பேச்ச கேட்காதீங்க, போங்க. யாரும் போயிடாதீங்க. ஒரு நிமிஷம் தம்பி. கபார், ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நேத்து சிவனுக்கு உகந்த நாள், அதனால தான் பேய் வரல. இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, கண்டிப்பா பேய் வரும். நீ அவுட்டே. நான் இவனுங்களை மனுஷனா கூட மதிக்கிறது இல்ல. நீ இவனுக்கு பேச்ச கேக்குற. அப்படி வந்தா சொல்லி அனுப்புறோம், வந்து செல்ஃபி எடுத்து. அத அவன்கிட்ட சொல்லு. அப்ப என் செல்ஃபி வேஸ்டா? நீ பிறந்ததே வேஸ்ட். எவன் சாதான் செல்ஃபி போலாம் அலையிறது பாரு. ஏய் போங்கடா, இன்னும் எதுக்கு நின்னுறீங்க? இந்த தடவை பல்ப் வாங்கிட்டேன். ச்சே, எவ்வளோ பெரிய வீடு, இவ்வளோ பெரிய வீட்டுல தனிமையில இருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை. மயிலு மயிலு